ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டேஸ்டியான ஆயில் கம்மியாக தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் என்ன கர்ட் எடுத்துக்கிறேன்னா ஹட்சன் கர்ட் தான். கூடவே 1 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு சால்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கசூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ஹாஃப் லெமன் எடுத்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறனால இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த டிஷ்ஷுக்கு ஆட் ஆகும். அதனால நம்ம இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிக்கனில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. கார்ப்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஒரு ஹார்ட் சேஃப் டயட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணி இந்த மெனு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இஃப் யூ ஆர் ஆன் டயட் கண்டிப்பாக இந்த மெனு ட்ரை பண்ணுங்கள் வித்தவுட் மயோ. ஓகே, இதெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் இது கூட போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. நீங்கள் 30 மினிட்ஸ் மினிமம் பண்ணாலே போதும். சிக்கனில் நல்லா ஊறி நல்ல டேஸ்ட்டாக இது வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கிடையில் அந்த மயோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிளெண்டரில் ஒரு எக்கு, 2 பல் பூண்டு, ஒரு 10 மிளகு, கூடவே கொஞ்சோண்டு சுகர், கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இடையில கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதையும் பிளெண்ட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஹோட்டல் ஸ்டைல் திக்கான க்ரீமி மயோ ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நம்ம அதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும், அதையும் மறக்காமல் இது கூட ஆட் பண்ணிடுங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா சிக்கனையும் போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாலே சிக்கன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா சிக்கன் அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருந்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிரும். ஸோ பயங்கர டேஸ்ட்டான தந்தூரி சிக்கன் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.